எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மேடை ஏறி மைக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டியிருக்காங்க நம்மளுடைய வனிதா அவர்கள். இவங்களுடைய படம் ஒன்று, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு படம் சமீபத்தில் வெளிவருவதற்கு ரெடியாக இருக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளரே வனிதாவுடைய மகள் தான். இந்த படத்துடைய இயக்குனர் வனிதா தான். அதுவே ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. அது பத்தாதுன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. முதியோர்கள் கொண்டாடும் படம், அது மட்டும் இல்லை வனிதா இவ்வளோ கவர்ச்சியாக நடித்ததுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அந்த படத்தையும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தையும் கம்பேர் பண்ணி பேசினது தான் ரொம்ப பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, என்ன முதியோர்கள் கொண்டாடும் படம், 40 வயசில் வந்துட்டு ஏன் லவ் பண்ணக்கூடாதா, குழந்தை பெற்றுக்க கூடாதா, அதெல்லாம் என்ன தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த படத்தை முதியோர்கள் கொண்டாடும் படம்னு சொன்னீங்கன்னா அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் என்ன படம், அதில் நடிச்சிருக்கவங்களும் முதியோர்கள் மாதிரி தானே இருக்காங்க, அவங்களுக்குமே 40 வயசுக்கு மேலே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோவத்தை கொட்டியிருக்காங்க. இந்த விஷயத்த வேணால் நான் ஒத்துக்கிறேன், முதியோர்கள் கொண்டாடும் படம் அப்படின்னு சொன்னது வேணால் தப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் படத்துடைய கதை எப்படி இருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலியோட படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் வனிதா. இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியுது, அதில் அவ்வளோ கவர்ச்சிகள் இருக்குது. ஓகே ஃபைன், 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்துட்டு காதல் செய்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் வர பிரச்சனை தான் கதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் எதுக்காக இவ்வளோ கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியே. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்றது முழுக்க முழுக்க வேறு. தயவு செஞ்சு அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவங்க மகள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேலே வந்துட்டு காதல் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன தப்பா, 40 வயசுக்கு மேலே இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆளுகளுக்காகவும் வித்தியாசமான முறையில் கதை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். இதையே தான் வனிதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வர எந்த கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், படம் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் வேற பேசியிருக்காங்களாம். படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.